உலகத்தோட நம்பர் 1 கண்ட்ரியான அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப்பை உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரான இலான் மஸ்க் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்த இன்டர்வியூவில் 2 பேருமே பல சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இலான் மஸ்க் ஹீ இஸ் நாட் அ ஜேர்னலிஸ்ட். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் ஒரு பொலிட்டிஷியனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னா அதன் மூலிமா இந்தியாவுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குமா அப்படின்றத பற்றியும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, இமிகிரண்ட்டாக அமெரிக்காவுக்கு போனவங்க, அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்றத பற்றி ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பற்றியும், ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கமலா ஹாரிஸ், இவங்களெல்லாம் பற்றியும் ட்ரம்ப் வாயை திறந்து பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இலான் மஸ்க் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இன்டர்வியூவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எதுக்காக உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராக இருக்கக்கூடிய இலான் மஸ்க் ஒரு ஜேர்னலிஸ்டாக மாதிரி டொனால்ட் ட்ரம்பை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வர நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்போட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டர். அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரம்பை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னா அவருக்கான சப்போர்ட் அப்படின்றது அதிகமாகும். அதன் மூலியம் நம்ம பிஸ்னஸ்க்கு நிறைய லாபம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இலான் மஸ்க் இன்டர்வியூ அப்படின்றத எடுத்திருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூ மூலிமா ட்ரம்ப் கிட்ட இருந்து பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முதல் விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனே போடக்கூடிய முதல் கையெழுத்து எஜுகேஷனுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எஜுகேஷனை சென்ட்ரலோட கண்ட்ரோல்லேருந்து ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் ஒவ்வொரு ரீஜன்லையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எஜுகேஷன் அப்படின்றது இருந்துருச்சுன்னா யார் மேலேயும் அவங்களோட ஒரு நம்பிக்கையை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எஜுகேஷனை ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு மாற்ற போகிறாராம். ஸோ இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இல்லீகலாக என்ட்ரியான இமிகிரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கங்கே போர் நடந்துட்டு இருக்க காரணத்தினால அவங்க நாட்டிலேருந்து தப்பிச்சு வந்து அமெரிக்காக்குள்ளே இல்லீகலாக என்ட்ரி ஆகி அங்கே வசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை கண்டிப்பாக நான் துரத்திடுவேன், அதுதான் என்னோட 2வது முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்காவில் இல்லீகலாக என்ட்ரியான இமிகிரண்ட்ஸ் அத்தனை பேருமே ட்ரம்ப் அதிபராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. பை சான்ஸ் வந்தார்னா உங்களுக்கு இடம் காலி ஆகிடும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடந்த மாதம் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. அங்கே அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே துப்பாக்கி சுடுதல் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு தலைக்கு வந்த புல்லட்ன்றது அவர் காதை மட்டும் பதம் பார்த்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த அசாசினேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் அதிபரான உடனே முதல்ல போக விரும்பக்கூடிய இடம் அந்த பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வீராப்பா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எங்கே விழுந்தனோ அங்கேருந்து தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரியான பதிலை அவர் கொடுத்துருக்காரு. 4வது விஷயமா, இஸ்ரேலோட அயன் டாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இஸ்ரேலோட அயன் டாம் தான் உலகத்திலே அட்வான்ஸ்டான கை சேஃப்டி மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அதிபராக வந்த உடனே அமெரிக்காவில் அந்த மாதிரி பல அயன் டாம்ஸை நிறுவனம் அப்படின்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலிமா டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வந்தார் அப்படின்னா அமெரிக்காவிலையும் இஸ்ரேலில் இருக்கிற மாதிரியான அயன் டாம்ஸ் அப்படின்றது நிறைய உருவாக்கப்படும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. 5வதா, ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், இவங்களெல்லாம் பற்றி ட்ரம்ப் பேசியிருக்காரு. இவங்க 2 பேருமே ரொம்பவே புத்திசாலிங்க, பட் ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே புட்டின் கூட பர்சனலாக டொனால்ட் ட்ரம்ப் பேசினாராம். இந்த வாரை நடத்தாமல் நிப்பாட்டிருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் புட்டின் நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எங்களுக்கு ஒரே வழி, நாங்கள் போரை நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதின் சொன்னதாகவும், இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பட் இருந்தாலும் புதின் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் ஜோ பைடனுக்கு ஒரு போடியும் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் இந்த அளவுக்கு இன்டென்சிவாக நடக்கிறதுக்கு ஜோ பைடன் தான் மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போட்டு விட்டுருக்காரு. அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கமலா ஹாரிஸ், அவங்கள பற்றியும் பல விமர்சனம் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் வச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒரு எலெக்ஷன் அப்படின்னாலே ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பற்றி குறை சொல்கிறது சாதாரண விஷயம் தான். ஸோ அதே விஷயத்தை தான் ட்ரம்ப்பும் பண்ணியிருக்காரு. கமலா ஹாரிஸ் போட்டியில் நிற்கிறாங்க, அதிபர் போட்டியில் நிற்கிறாங்க, பட் இது வரைக்கும் ஒரு நேர்காணல் கூட நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்ல, என் கூட நேர்காணல்னா அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க் சொல்ல, ஒரே ஃபன்னியான ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ அப்படின்றது போயிட்டு இருக்கு. அடுத்ததா இலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவனத்தை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப காலமாகவே இவி வெஹிக்கிள்ஸ்க்கு எதிரானவர், பெருசாக அவருக்கு இவி வெஹிக்கிள்ஸ் மேலே நம்பிக்கை இருந்ததில்லை. பட் இந்த இன்டர்வியூவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவனத்தை டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டி பேசியிருக்காரு. இவி வெஹிக்கிள்ஸ் தான் இந்த உலகத்தோட ஃபியூச்சர், அதை கொண்டு போகிற உங்களோட நிறுவனம் ரொம்பவே பாராட்டிற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் இலான் மஸ்கை பாராட்டுறதும், இலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பை பாராட்டுறதும், இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, சன் டிவியில் கூப்பிட்டு வச்சு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை
இன்டர்வியூ எடுத்தால் எப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பாராட்டி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்றது நடந்திருக்கு. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மை டியர்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக வந்தால் இந்தியாவுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் கிடையாது, கமலா ஹாரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு இந்திய வம்சாவளி பெண். ஸோ அவங்க அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக வந்தால் இந்தியாவுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குமா அப்படின்ற மாதிரியான டிபேட் அப்படின்றது நிறைய நடந்துட்டு இருக்கு. இதே ஒரு விஷயம் தான் யூகேவோட பிரசிடெண்ட்டாக ரிஷி சுனக் வந்தப்போ நடந்துச்சு. ரிஷி சுனக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர், அவர் இங்கிலாந்தோட பிரதமராக வந்துட்டாரு. ஸோ அதனால இந்தியாவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் அங்கே நடந்ததோ ஒன்றுமே நடக்கல. பிகாஸ் அவர் யூகேவோட பிரதமர்ன்றதுனால யூகேவோட நன்மைக்காக தான் யார் ஒருத்தரும் போராடுவாங்க. அதே மாதிரி தான் கமலா ஹாரிஸ் பிரசிடெண்ட்டாக வந்தாலும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வந்தாலும் சரி, இந்தியாவுக்கு பெருசாக எதுவும் நன்மைகள் நடக்க போகிறதில்ல. இத்தனை வருஷமாக என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடக்க போகுது. கமலா ஹாரிஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினாலேயே இந்தியாவுக்காக சாதகமாக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. அட் த சேம் டைம் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக இந்தியாவுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்றதும் கிடையாது. யார் அங்கே பிரசிடெண்ட்டாக வந்தாலும் சரி, இந்தியா எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் மை டியர்ஸ், இலான் மஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் நடந்த இன்டர்வியூவில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள். உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.